சட்டமன்றத்தில் இதே கவர்னர் வந்தார். கவர்னர் வரும்போது தேசிய கீதம் 2 வாட்டி இசைக்கப்பட்டது அப்படின்னு குரல் வரும்போது, இல்லைங்க தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல இசைக்கப்பட்டது. அதானே நமக்கு முக்கியம். அதற்கான சமரசம் இது. வந்தே மாதரம் இசைக்கப்படலை. தமிழ்த்தாய் வாழ்த்து மட்டும் இசைக்கப்பட்டது. அப்புறம் ஆளுநர் வந்த உடனே தேசிய கீதம், போகும்போது தேசிய கீதம். நாங்கள் வந்து ஆளுநரை கன்வின்ஸ் பண்ணி தமிழ்த்தாய் வாழ்த்தை இசைக்க வச்சோம். அதுதானேங்க பெருமை அப்படின்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? இப்போ அதே ஆளுநரை கன்வின்ஸ் பண்ண முடியல. இப்போ துணைவேந்தர் என்ன சொல்றாரு? ஆளுநரோட ஃபங்க்ஷனுங்க. அவர் என்ன சொல்றாரு? அதைத்தானே நாங்கள் செய்ய முடியும். அதனால வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து 3வதா தான் பாட முடியும் அப்படின்னு இப்போ சொல்றாரு. அப்போ உயர்கல்வித்துறை அமைச்சர் இந்த சர்ச்சை சில தினங்களாக நடக்கு. ஆளுநரை நேரில் சந்திச்சு இது மனோன்மணி சுந்தரனார் பேரில் இருக்கிற, ஏன்னா ஆளுநருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அவர் தாங்க தமிழ்த்தாய் வாழ்த்தை இயற்றினவர். அவர் பேரில் அமைஞ்சிருக்கிற பல்கலைக்கழகம். அதில் வந்து இப்படியான ஒரு முரண்பட்ட நிலைப்பாடு எடுப்பது நல்லதில்லை. இப்படி கன்வின்ஸ் பண்ணி ஆளுநர் வந்து அதுக்கு ஒத்திசைவு தெரிவித்திருந்தாருன்னா நம்ம பாராட்டலாம். அப்படி கன்வின்ஸ் பண்ணலை. அப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறோன்னு புறக்கணிக்கிறாங்க. அப்போ புறக்கணிக்கும் போது இனிமேல் வரப்போகிற எல்லா ஃபங்க்ஷனையும் புறக்கணிக்கணும். இப்போ வரிசையாக பட்டமளிப்பு விழா வரும்ல. இதில் வந்துங்க 2வது சர்ச்சை, மாணவர்கள் எல்லாருக்கும் பட்டம் அளிப்போம்னு சொல்லி, அப்புறம் பதக்கம் பெற்றவர்களுக்கு தான் பட்டம்னு மாற்றி, அது மாணவர்கள் போய் அது பெரிய வாக்குவாதத்தில் ஈடுபட்டது 2வது சர்ச்சை. நான் சென்னாரெட்டி ஆளுநராக இருந்த காலத்தில் நான் அவர் சார்பாக மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் சிண்டிகேட் மெம்பருங்க. பட்டமளிப்பு விழா நடத்தியிருக்கிறோம். ஆளுநர் வந்து எல்லாத்துக்கும் உண்மையிலேயே கொடுக்க முடியாது. ஒரு 600 பேர் 700 பேருக்கு ஒரு ஆளுநர் எப்படி கொடுக்க முடியும்? எவ்வளோ நிமிஷம் ஆகும்? அப்போ எப்போதுமே வந்து ஏதோ ஒரு சிம்பாலிக்காக கொஞ்சம் பேருக்கு கொடுக்கறது தாங்க. அப்புறம் வந்து எல்லாரும் துறை தலைவர்கள்ட்ட போய் வாங்கிக்கிறது தான். அது சிம்பாலிக்காக கொடுக்கும்போது பதக்கம் பெற்றவர்களுக்கு அப்படின்னு அவங்க பிரிச்சிருக்காங்க. இதை முதலே இந்த சர்ச்சையை தவிர்த்திருக்கலாம். பல்கலைக்கழக நிர்வாகம் அந்த சர்ச்சைக்குள்ள ஏன் போனாங்கன்னு தெரியல. இப்போ திருப்பி அதை மாற்றி எல்லாருக்கும் கொடுப்பாரு ஆளுநர்னு சொல்லிட்டாங்க. இப்படி பல்கலைக்கழக நிர்வாகத்திலையும் முரண்பாடு இருக்கு. அதே நேரத்தில் நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் புறக்கணித்தது சரிதான்னாலும், உயர்கல்வித்துறை அமைச்சர் இதற்காக என்ன முயற்சி எடுத்தார்? முதலமைச்சர் என்ன முயற்சி எடுத்தார்? அவர் சேம்பரை மாத்துறதுல தான் முனைப்பு காட்டுறாரே தவிர, தமிழ்த்தாய் வாழ்த்தை முன்னுக்கு கொண்டு வரணும்னு முனைப்பே காட்டலைங்க. இதான் ஒரு 7 நாளா ஓடிட்டு இருக்குங்களே. இன்விடேஷன் வந்து எவ்வளோ நாள் ஆச்சுங்க? 7 நாளா சர்ச்சை இருக்குங்க. இன்னைக்கு தானே ஃபங்க்ஷன் நடக்குது. அது சர்ச்சை வரும்போதே சொல்லலாமே, இன்விடேஷன் அடிக்கும்போதே சொல்லலாமே. அதெல்லாம் சொல்லலை. சரி, இனிமேல் என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க? எல்லா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவுக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சர் போக மாட்டாரா? இந்த இந்த கேள்விக்கெல்லாம் பதில் வேணும்.